Good morning students. Today now we are discussing about first chapter living world trinomial nomenclature. Okay, அதேதான். இப்ப லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா, பைனாமியல் நாமன்கிளாச்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப நாமன்கிளாச்சர்னா என்ன மீனிங்? ஒரே லைன் சேம் naming of organisms, both plant and animal. இங்க trinomial, அப்ப tri means trinomial. Trinom means என்ன சார் அப்படின்னா 3 name. அப்ப 3 naming of organism is called trinomial nomenclature. ஒரே லைன் தான். ஓகே, இந்த 3 naming of organism is called trinomial. ஒரு உயிரிக்கு 3 பெயர் இட்டால் அதுக்கு என்ன பேருங்கனா ட்ரைனாமியல். ஓகே, அப்ப அந்த ட்ரைனாம்ஸ், அந்த 3 நாம்ஸ் எதை சொல்லுது அப்படினா 3 நேம்ஸ் இண்டிகேட் பண்ணுது. அது என்ன சார் அந்த 3 நேம்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா மெயினா ஃபர்ஸ்ட் ஜெனரிக் நேம், இரண்டாவது ஸ்பீசிஸ், ஓகே தேர்ட் சப்ஸ்பீசிஸ். ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு ஜெனரிக் நேம், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் என்னன்னு ஸ்பீசிஸ். SPCIE, ஸ்பீசிஸ், சப்ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், 3 நேம். சரிப்பா, இப்போ இந்த ட்ரைனாமியலை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவர் யாரு? Who proposed trinomial nomenclature? Who proposed? ரெண்டு சயின்டிஸ்ட், ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டா கக்ஸ்லே, செகண்ட் யார் அப்படின்னா ஸ்ட்ரிக்லாண்ட். ஒரே லைன் தான். Who proposed trinomial nomenclature அப்படின்னா கக்ஸ்லே, செகண்ட் யார் அப்படின்னா ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எதை சார் அப்படின்னு கேட்டா இந்த 3 நேமிங் ஆஃப் ஆர்கானிசத்தை, உயிரினங்களுக்கு முப்பெயரிடும் முறையை விளக்கியவர்கள் ப்ரொபோஸ் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான், கக்ஸ்லேவும் ஸ்ட்ரிக்லாண்டும். சரிப்பா, இது எப்ப சார் இந்த 3 நேம் யூஸ் பண்ணுவாங்க? when members of any species, ஒரே லைன் அப்படியே ரைட் பண்ணிக்கோ. when members of any species, ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ்ல, ஓகே லார்ஜ் வேரியேஷன், ஓகே இந்த ஸ்பீசிஸ்க்கு என்னன்னு கேட்டா லார்ஜ் வேரியேஷன்ஸ் ஆர் அக்கர். அப்ப லார்ஜ் வேரியேஷன்ஸ் இருந்தா, அதிகப்படியான வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தா அங்க அவங்க என்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் a subspecies யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தேர்ட் நேம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மேக்ஸிமம் ஒரு சிற்றினத்தை, ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோ. when members of any species, ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் நிறைய வேறுபாடுகள் இருந்தா அப்ப அவங்க யூஸ் பண்ணாதான் என்னன்னு கேட்டா தேர்ட் நேம். ஓகே, அந்த பேசிஸ் ஆஃப் எப்படி சார் அப்படின்னா டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஓகே, யூஸ் ஆன் எப்ப சார், எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஓகே, டிஸ்சிமிலாரிட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேம்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப the species get classified into என்னங்கற subspecies அப்படினு சொல்லுவோம். ஓகேப்பா, இப்ப இது யாருடைய எக்ஸ்டென்ஷன்? இட் இஸ் the extension of binomial nomenclature. யார கேட்பாங்க, யாருடைய எக்ஸ்டென்ஷன் அப்படி கேட்டா பைனாமியல் நாமன்கிளாச்சர் உடைய எக்ஸ்டென்ஷன் தான் எது சார் அப்படின்னு கேட்டா இந்த ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மோனோ பை ட்ரை, அப்ப யாருடைய கண்டினியூஷன் அப்படின்னா பைனாமியலுடைய கண்டினியூஷன் தான் எது சார் அப்படின்னு கேட்டா என்ன ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஓகே, இது அடிஷனல் சப்ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் ஆல் தி 3 நேம்ஸ், ஓகே எல்லா 3 நேம்ஸ்மே என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா எப்படி இண்டிகேட் பண்ணணும்? அப்ப மேக்ஸிமம் பட் ஆல் என்னமே இட்டாலிக் லெட்டர், மேக்ஸிமம் இட்டாலிக் லெட்டர் யூஸ் பண்ணோம். அதுவே ஹேண்ட் ரிட்டனா இருந்தா ஓகேவா, அண்டர்லைன் பண்ணணும். ஜீனஸ் நேம் இருந்தா தட் இஸ் ஜீனஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in capital. ஸ்பீசிஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் to write in small letter. Okay, these some common characters, understand? But all scientific name, the 3 ட்ரை நேம்ஸ், 3 நேம் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இட்டாலிக் லெட்டரா தான் யூஸ் பண்ணணும்.
இட்டாலிக் லெட்டர் தான் பிரிண்டடே பண்ணணும். அப்படி இல்ல நீ வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுற அப்படின்னா ரைட் பண்ணி என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். இதுலயே ஜெனரிக் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in capital. ஜெனரிக் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in capital. ஸ்பீசிஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in small letter. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமன்கிளாச்சர், பெயரிடும் முறையில இது ஒரு முக்கியமானது ஒண்ணு. இப்ப வடாத எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா இந்தியன் கென் க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் ஹவுஸ் க்ரோ, இந்தியன் ஹவுஸ் க்ரோ. ஓகே, இந்திய வீட்டு காக்கா, தெரியலையா, கருப்பா இருக்கும் இல்லையா காக்கா. சரிப்பா, அப்ப இந்தியன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா க்ரோ. இதனுடைய சயின்டிபிக் நேம் என்ன சார்? ஓகே, அப்ப இதனுடைய சயின்டிபிக் நேம் என்னன்னு கேட்டா கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். சார் கார்வஸ் அப்படிங்கிறது ஜெனரிக் நேம், ஸ்ப்ளெண்டனஸ் ஸ்பீசிஸ் நேம், இந்த ஸ்ப்ளெண்டனஸ் சப்ஸ்பீசிஸ் நேம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், தட் இஸ் வந்து பாத்தா அண்டர்லைன் தி வேர்ட்ஸ், தட் இஸ் அங்கனா இட்டாலிக் லெட்டரா இருக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, தென் ஓகே, அப்ப த்ரீ நேமிங் for the organism having three naming: genus name, species name, subspecies name. So it is called Dreinomian nomenclature. Then next tautonymy. Okay, what is tautonymy? என்ன meaning? ஒரு 2 mark question. Tautonymy. Okay, அப்ப generic name and species name are similar or same. Sir, generic name um species name um ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பேர்? tautonymy. Okay, the practice naming of ஒரே லைன் தான். Generic name and species name should be same. What are the example? Indian cobra. இந்திய நாகப்பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா நாஜா நாஜா. ஓகே, அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ரேட்டஸ் ரேட்டஸ். ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன் நாஜா நாஜா, ரேட்டஸ் ரேட்டஸ். அப்ப ஜெனரிக் நேம் சேம், ஸ்பீசிஸ் நேம் சேம். So it is called tautonymy. Very important 2 mark question. What is tautonymy na? The generic name and species name comes similar. So it is called tautonymy. What are the example? Naja naja. Okay, Indian cobra னு சொல்லுவோம். Ratus ratus rat. That is a rodent variety. கொறிக்கக்கூடிய அனிமல் அப்படினு சொல்லுவோம். சரிப்பா, ஓகே, ஒரே லைன் தான்ப்பா. இப்ப Dreinomian nomenclature அப்படினா the organism having 3 name. ஓகே, அப்படி இல்லனா 3 naming of organism is called Dreinomian nomenclature. What are the 3 name அப்படின்னு கேட்டா generic, species, subspecies. Who proposed Dreinomian nomenclature na Huxley and Strickland. இது எப்ப சார் third யூஸ் பண்றாங்க அப்படினா when members of any species or large variations are seen. அதிகப்படியான வேரியேஷன்ஸ் அந்த basis of dissimilarities. அப்ப the species get என்ன சார் அப்படின்னு கேட்டா classified என்னங்கற subspecies கொண்டு வைக்கிறாங்க. அப்ப இந்த Dreinomial அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் binomial nomenclature. அப்ப அதுல இருக்கக்கூடிய எல்லா லெட்டருமே எப்படி பிரிண்டட் பண்ணனும், இட்டாலிக் லெட்டர்ல, அதே ஹேண்ட் ரிட்டன் ஆ இருந்தா வந்து அண்டர்லைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணனும்னு சொல்றோம். ஒன்னு ஜெனரிக் நேம் should be first letter should be written in capital, ஸ்பீசிஸ் நேம் இருந்தா ஸ்மால் லெட்டர்ல ரைட் பண்ணனும். அது ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா இந்தியன் ஹவுஸ் க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சயின்டிபிக் டேர்ம் என்னன்னா கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். ஓகே, இதனுடைய ஜெனரிக் நேம், ஸ்பீசிஸ், சப்ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க இந்தியன் கோப்ரா. அப்ப இந்தியன் கோப்ரா என்ன சார் அப்படின்னு கேட்டா நாஜா நாஜா. ஓகே, அதே மாதிரி ரேட்டஸ் ரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எக்ஸாம்பிள். ஓகே, தேங்க்யூ.